Today's lesson is LCM and HCF. ஏன் இந்த ரெண்டையும் ஒரே நாள்ல சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எல்சிஎம்னா கொஞ்சம் தெரியும், ஹெச்சிஎஃப்னா கொஞ்ச நாள் கழிச்சு மறந்து போயிடும். அப்ப ரெண்டையுமே ஒரே நேரம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு இதுதான் மல்டிபிள் இதுதான் ஃபேக்டர் உங்களால ஈஸியா ரிமைன் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம ரெண்டையும் ஒரே நாள் படிக்கிறோம். நல்லா கவனிங்க. ஃப்ரம் த நேம் இட்செல்ஃப் லீஸ்ட் மல்டிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா 4க்கு மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்க போறோம், 8க்கு மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 நம்பரை வச்சு ஒண்ணையும் மல்டிப்ளை பண்ணி இத போட்டு அதான் மல்டிபிள்ஸ். ஈஸியா? எஸ் மேம். இட்ஸ் ஈஸி ஃபார் யூ. மல்டிபிள்ஸ்ல என்ன 1 2 3 4 5 6 அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா நம்ம போடுறதா அதான் மல்டிபிள்ஸ். மல்டிபிள்ஸ்ல உங்களுக்கு என்ன பண்ணனும்? 1 2 3 4 5 வச்சு மல்டிப்ளை பண்ணனும். கொடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? மல்டிபிள்ஸ். அதுதான் இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். சோ 4 வச்சு மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 8 வச்சு மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கலாமா? எஸ். 8 வச்சு 1 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 8 காமன் மல்டிபிள்ஸ் கிடைக்குது. ஆனா இங்க கொடுத்திருக்கிற क्वेश्चन நமக்கு என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடி. லீஸ்ட்னா என்ன அர்த்தம்? அப்போ 8 சின்னதா, 16 சின்னதா, 24 சின்னதா? 8 தான் லீஸ்ட் நம்பர். சோ அதுவே நமக்கு போதுமானது. காமன் ஃபேக்டர் பார்க்க போறோம். மல்டிபிள்ஸ்னா 1 2 3 4 5 வச்சு மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு மல்டிபிள்ஸ். ஃபேக்டர்ஸ்னா பாருங்க அதே சொல்லிருந்தா ஆனா 1 2 3 வச்சு மல்டிப்ளை பண்ண கூடாது. எந்தெந்த டேபிள்ஸ்ல எல்லாம் வரும், அடுத்தது 8 எந்தெந்த டேபிள்ஸ்ல எல்லாம் வரும்னு சர்ச் பண்ணுவோம். எதுல எல்லாம் சர்ச் பண்ணுவோம்? கூகுள், யூடியூப், அப்புறம் இதுல எல்லாம் நம்ம சர்ச் பட்டன் யூஸ் பண்ணுவோம் தானே? அந்த சர்ச் பட்டனை நாம இப்போ நம்ம HCF யூஸ் பண்ண போறோம். ஓகேயா? போன்ல தான் சர்ச் பட்டன் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எதுக்கு நம்ம சர்ச் பட்டன் யூஸ் பண்ண போறோம்? அதுவும் அவங்க கொடுத்த क्वेश्चनல இருக்கிற அந்த நம்பருக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா அந்த 4ன்ற நம்பர் எந்த டேபிள்ல இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? சர்ச் பண்ண போறோம். You know the difference? மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதா? மல்டிபிள்ஸ்னா 1 2 3 கரெக்ட்டா மூடிட்டு 1 2 3 நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போடலாம். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா சர்ச் பட்டன் யூஸ் பண்ணணும். என்ன சர்ச் பட்டன்? அந்த கொடுத்த நம்பரை எந்த டேபிள்ல இருக்கு சர்ச் பண்ணணும். ரைட்? சரி. இப்போ 4 இந்த எழுதிட்டேன், 8 எழுதிட்டேன். இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஃபேக்டர். 4 எடுத்துக்கிட்டோம். 1 டேபிள்ல கண்டுபிடிச்சிட்டோம். 2 டேபிள்ல 4 இருக்கா? எஸ் மேம். 2 சார் 4 இருக்கு. 1 டேபிள்லயும் 4 இருக்கு. 2 டேபிள்லயும் 4 இருக்கு. அப்ப எந்த டேபிளோ அந்த டேபிள் நம்பரை எழுத போறோம். இங்க என்ன எழுதுறோம்? டேபிள். 2 டேபிள் சொல்லிட்டே செய்யணும். 2 டேபிள் இருக்கு. அது ஃபேக்டர். சரி. நெக்ஸ்ட் அதே 4 3 டேபிள்ல இருக்கா? நோ மேம். 1 3 சார் 3 வந்தது, 6 வந்தது, 9 வந்தது, 12 வந்தது. சோ 4 இல்லவே இல்ல. சோ இந்த 3 டேபிளை இங்க எழுத கூடாது. நெக்ஸ்ட் 4 டேபிள் 1 4 வந்துச்சு. அப்போ 4 டேபிள்ல இருக்கு 4. அப்போ அந்த டேபிள் 4 ஐயும் எழுதணும். இப்ப 8 ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட மைண்ட் எதுவா ஒர்க் பண்ணணும்? சர்ச் பண்ணா ஒர்க் பண்ணணும். எந்த டேபிள்ல அந்த நம்பர் இருக்குன்னு, எந்த டேபிள்ல இந்த பர்టిక్యులர் நம்பர் இருக்குன்னு சர்ச் பண்ண போறோம். ரைட்? சரி. 8 1 டேபிள்ல 8 இருக்கா? எஸ் மேம். 1 டேபிள் ஃபேக்டர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 2 டேபிள்ல 8 இருக்கா? எஸ் மேம். அப்ப 2 டேபிள்ல 8 இருக்கு. 2 இஸ் a ஃபேக்டர். 3 டேபிள்ல 8 வருமா? அப்ப 3 டேபிள் எழுத கூடாது. ஃபேக்டர் கிடையாது 3. 8க்கு 3 ஃபேக்டர் கிடையாது. நெக்ஸ்ட் 4 டேபிள்ல 8 இருக்குதா? எஸ் மேம். அப்ப 4 is a factor of 8. நெக்ஸ்ட் 5 டேபிள்ல 8 வருமா? நோ மேம். 6 டேபிள்ல 8 வருதா? நோ மேம். 7 டேபிள்? நோ மேம். 8 டேபிள்ல? எஸ் மேம். பாரு 8 வருது, 8 ஓட நிப்பாட்டிடுறோம். 4 வருது, 4 ஓட நிப்பாட்டிடலாம். இப்போ 32 கொடுத்தாங்கன்னா 32 வரைக்கும் நீ கண்டுபிடிக்கணும். 64 கொடுத்திருந்தாங்கன்னா 64 வரைக்கும் எழுதிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். Now you can find the common factor here. 1 is a common factor, 2 is a common factor, 4 is a common factor. 4 is a இப்போ எதை நம்ம எடுக்கணும்? 4 is a common factor. Highest common factor எது? 4 is a common factor.
காமன் ஃபேக்டர் கேட்டுக்கிறதுனால நம்ம ஒன்னை எழுதாம சின்னதை லீஸ்ட் எழுதாம ஹையஸ்ட் எடுத்து எழுதுறோம். தட்ஸ் இட், ஆன்சர் ஓவர். எல்சிஎம்னால நம்மளுக்கு இந்த ஃபேன்சி சூரியன் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இப்போ வந்து இங்கே 6ஐயும் 12ஐயும் இங்கே எழுதிக்கணும். அதேமாரி இங்கேயும் 6ஐயும் 12ஐயும் எழுதிக்கணும். 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24. இன்னும் வேணும்னா நம்ம போட்டுக்கணும். இப்போ 12 டேபிள் 12 1s are 12, 12 2s are 24, 12 3s are 36. இன்னும் வேணும்னா நம்ம போட்டுனே போகலாம். இப்போ இதில் எது காமன் மல்டிபிள்னு கண்டுபிடிக்கணும். 12 தான் காமன் மல்டிபிள். அதுக்கப்புறம் 24 காமன் மல்டிபிள் தான். 12 24 ஆன்சர். ஆன்சர் 12. 12. ஏன் 24 எடுத்துக்கல நீ? 12 தான் மேம் இதில் லீஸ்ட் மல்டிபிள், அதனால தான் நான் 12 சூஸ் பண்ணேன். இட்ஸ் ஓகே, குட். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்? HCFனால எனக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த சர்ச் பட்டன் தான் எனக்கு ஞாபகம் வரும். 6 கண்டுபிடிக்க போகிறோம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 1 டேபிளில் வந்து 6 வரும், அதனால 1 வந்து ஃபேக்டர். 2 டேபிளில் வந்து 6 வரும், அதனால 2 டேபிளும் ஃபேக்டர். இப்போ 3 டேபிளையும் 6 வரும் மேம், அப்போ 3யும் வந்து ஃபேக்டர். 4 டேபிளில் 6 வராது மேம், அதனால அந்த 4 வந்து ஃபேக்டர் இல்லை மேம். 5 டேபிளையும் 6 வராது மேம், 5ம் ஃபேக்டர் இல்லை மேம். 6 டேபிளில் 6 வரும் மேம், அதனால 6 வந்து ஃபேக்டர் மேம். இப்போ 7 டேபிள் 8 டேபிளெல்லாம் வராது மேம். நம்மளுக்கு இப்போ 6 வந்து ஃபேக்டராக வந்துச்சு, அதனால புத்த நம்பர் வரையும் தான் மேம் ஃபேக்டராக எழுதணும். இப்போ நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னும் 7 8 எல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. ஓகே, ரைட். அப்புறம் நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 கண்டுபிடிக்கணும். இந்த 12 எந்த டேபிள்ல வருதுன்னு சர்ச் பண்ண போறோம். இப்போ 1 டேபிள் வந்து 12 வருது, அதனால 1 இஸ் a ஃபேக்டர். இப்போ 2 டேபிள்ல வந்து 12 வருது, அதனால 2 இஸ் a ஃபேக்டர். 3 டேபிள்ல வந்து 12 வருது, அதனால 3 இஸ் a ஃபேக்டர். 4 டேபிள்ல வந்து 12 வருது, அதனால 4 is a factor. 5 டேபிள்ல வந்து 12 வரல, அதனால 5 வந்து ஃபேக்டர் கிடையாது. 6 டேபிள்ல 12 வருது, அப்ப 6 is a factor. 7 டேபிள்ல 12 வரல, அதனால 7 வந்து not a factor. 8 டேபிளும் 12 வரல, அதனால 8 is not a factor. 9 டேபிளும் 12 வராது, அதனால 9 is a not factor. அப்ப 12 டேபிள் வரும் தான் 12 வரும், அப்ப 12 is a factor. ஓகே, இப்போ காமன் ஃபேக்டர் எதெல்லாம்? 1 மேம். நோட் டவுன், நோட் பண்ணுங்க அப்படியே. 1 மேம். ரைட். 2 மேம். 3 மேம். 6 மேம். இட்ஸ் ஓகே. நவ் 1 HCF-ஆ 2-ஆ 3-ஆ 6-ஆ எல்லாமே காமன் ஃபேக்டர்ஸ் தான். ஆனால் நமக்கு என்ன ஃபேக்டர் வேணும்? இப்போ வந்து ஹையஸ்ட் ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க, அதனால எது பெருசோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து நமக்கு 6 தான் அதிகமா இருக்கு, அதனால 6 தான் HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஏன் 1 எடுத்துக்கல? ஏன்னா அது வந்து லீஸ்ட் காமன் ஃபேக்டர், அதனால அது நம்ம காமன் மல்டிபிள்ஸ் எடுக்கும்போது லீஸ்ட் எடுக்கணும், ஃபேக்டர்ஸ் எடுக்கும்போது ஹையஸ்ட் எடுக்கணும். வெரி குட், வெரி குட். இப்போ HCF ஆன்சர் 6. குட். ரைட். லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா உனக்கு உடனே என்ன ஞாபகம் வரும்? ஃபேன்சி சன். ஓகே, ஃபேன்சி சூரியன் அல்லது ஃபேன்சி சன் ஞாபகம் வரும். வந்த உடனே அந்த கொடுத்த நம்பரை
எதால மல்டிப்ளை பண்ணால் மல்டிபிள்ஸ் கிடைக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 எத்தனை வரைக்கும் வேணாலும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ நமக்கு தெரிஞ்ச 1 2 3 4 5 6 இன்னும் எத்தனை நம்பர்ஸாலையும் மல்டிப்ளை பண்ணால் மல்டிபிள்ஸ் கிடைக்கும். ரைட்.